பசி தூக்கம் போல கோபமும் ஒரு உணர்ச்சி. மனிதனை விடுங்கள், மிருகங்களுக்கு கூட கோபம் வருகிறது. கோபத்தால் பல இழப்புகள் ஏற்படும். நான் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் நினைத்தால் இது உங்களுக்கான ஜென் ஸ்டோரி. ஒரு ஜென் குருகுலத்தில் மாணவன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் கோபக்காரன். தலைமை மாணவனுக்கான தகுதிகள் அனைத்தும் இருந்தாலும் அவனுடைய கோபத்தால் அந்த இடத்தை அடைய முடியவில்லை. உங்களைப் போலவே அவனும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தான். பல வடிவில் முயற்சிகளை மேற்கொண்டான். அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அவர்களின் குரு பல காலத்திற்கு முன்பு மிகவும் கோபக்காரர் என்றும் திடீரென்று ஒரு நாள் கோபப்படுவதை சுத்தமாக நிறுத்திவிட்டார். அதன் பின் இன்று வரை அவர் கோபமே அடைய முடியவில்லை என்று. நேராக குருவிடம் சென்றான். குருவே, முன்பெல்லாம் நீங்கள் மிகவும் கோபம் உடையவர் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போது கோபத்தில் இருந்து எப்படி விடுபட்டீர்கள் என்று சொல்ல முடியுமா என்றான். சீடனே, ஒரு நாள் நான் நம் குருகுலத்திற்கு அருகில் உள்ள ஆற்றின் நடுவே படகில் அமர்ந்து ஆழ்ந்த தியானம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது என் தியானத்தை பின்னால் இருந்து யாரோ ஒருவர் எட்டி உதைத்து கலைத்து விட்டார். எனக்கு வந்த கோபத்திற்கு அளவே இல்லை. என் கண்கள் இரத்தம் போல் சிவந்தது. சடார் என்று பின்னே திரும்பி பார்த்தேன். அது ஒரு வெற்றுப் படகு. கரையில் நின்று கொண்டிருந்த படகு அசைந்து அசைந்து நான் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து என் மீது மோதிவிட்டது. உயிர் இல்லாத வெற்றுப் படகின் மீது அளவு கடந்த கோபம் கொண்டு என் ரத்தம் கொதித்திருந்ததை நினைத்து அவமானம் அடைந்தேன். அன்று முதல் நான் ஒவ்வொரு முறை கோபப்படும் போதும் என்னை கோபப்படுத்தும் நபரை பார்க்கும்போது அந்த வெற்றுப் படகின் நினைப்புதான் வரும். உன்னுடைய வாழ்க்கையில் முன்பு நீ கோபப்பட்ட காரணத்தையும் அந்த நிகழ்ச்சியையும் நினைவுக்கு கொண்டு வந்து பார். அந்த வெற்றுப்படகை போன்று பொருளற்றதாக இருக்கும். மறுமுறை உனக்கு கோபம் வரும்போது அந்த வெற்றுப்படகை நினைத்துக்கொள். நிச்சயம் கோபத்திலிருந்து நீ வெளிவர முடியும் என்று நம்புகிறேன் என்றார். கோபம் என்னும் நெருப்பு முதலில் உன்னை அழித்துவிடும். கோபம் கொண்ட மனிதன் உண்மை, தூய்மை, அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான். இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் ரதீஸ் டாக்கிங் ஷோ அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை பின்தொடருங்கள். நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள். என்னோடு இணைந்திருங்கள். என்றும் மகிழ்ந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தோழி ரதி.